வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். தற்போது வங்கக்கடலில் உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது விசாகப்பட்டினம் அருகே தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சற்று வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து, அதாவது தற்போது இருக்கும் இடத்துலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து, அதாவது இப்போ இந்த இடத்துல இருக்குது, சற்று இப்படி நகர்ந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் போயிடும். கொஞ்சம் நகர்ந்து என்னாகும், மறுபடியும் வலுவிழந்துடும். ஏன்னா இந்த இடத்துல தேவையான டெம்பரேச்சர் கிடையாது, எஸ்எஸ்டி, ஏன்னா கடலோட வெப்பநிலை இல்லை. அப்போது கொஞ்சம் நகர்ந்து வலுவிழந்து 25ஆம் தேதி மறுபடியும் என்ன ஆகும்னா, அதாவது வலுவிழந்து அடுத்த 2 நாள் டைம் எடுத்துக்கணும் சீல ட்ராவல் ஆக. வலுவிழந்து மறுபடியும் அது வட தமிழக கடலோரம் ஒட்டி வந்து டோட்டலாக முற்றிலுமாக வலுவிழந்துடும். அப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த கடலோர பகுதி முழுவதுமே என்ன ஆகும்னா, இப்போ இது இப்படி வலுவிழந்துச்சு. இப்போது இங்கே வந்து சீரான காற்று இல்லை இந்த இடத்துல. ஏன்னா இப்போ உங்கள் சுழற்சி இருக்கலாம், அந்த சுழற்சியை சுற்றி காற்று, ஈரப்பதமான காற்று, சுழற்சியை சுற்றி மேகங்கள் இருக்குது. இது வலுவிழந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், டோட்டலாக இது வந்து ஒரு கரெக்டாக அப்படியே வலுவிழந்து டோட்டலாக எல்லாமே அப்படியே வந்து சீரான காற்று வந்து கடலோர பகுதிக்கு மழையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த சென்னை புதுச்சேரி ஒட்டியுள்ள பகுதியில் மழை கொடுக்கும். 26ஆம் தேதி ஒட்டுமொத்த கடலோர பகுதி, சென்னை முதல் தூத்துக்குடி வரைப்பட்ட ஒட்டுமொத்த கடலோர பகுதிக்கு மழை கொடுக்கும். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி கடலோர பகுதிக்கு மழையை கொடுக்கும். அதை எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல இருக்குது, இந்த நீ அந்த பாருங்கள் 23ஆம் தேதி எங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 22ஆம் தேதி சற்று நகர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து 23ஆம் தேதி பாருங்கள் மறுபடியும் ரிட்டன் வருதா பாருங்கள், அந்த சுழற்சி ரிட்டன் வருதா, மறுபடியும் பாருங்கள் அது அப்படியே நகர்ந்து மறுபடியும் 24ஆம் தேதி பாருங்கள் அங்கே போயிட்டு திருப்பி ரிட்டன் வருதா. ஏன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் போனோன்னே இது ரிட்டன் வந்து என்ன ஆகும், இப்போது அந்த சென்னை ஒட்டியுள்ள பதில் மழையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சீரான காற்று வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் அந்த சுழற்சியை சுற்றி இருந்துச்சு காற்று. இப்போ பாருங்கள் நமக்கு டேரெக்டாக தென்சீனா கடல்லேருந்து இங்கேருந்து ஈரப்பதமான காற்று டேரெக்டாக ஈஸ்டர்லிஸ் உள்ளே வருதா. அப்போ டேரெக்டாக க்ளவுட்ஸ் எப்படி இங்கேருந்து டேரெக்டாக உள்ளே கொண்டு வந்துடும். அப்படி ஒரு சுழற்சி இருக்கும், சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் க்ளவுட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு சீரான க்ளவுட்ஸாக கொண்டு வரப்போகுது. இது உள்ளே வந்து 26ஆம் தேதி உள்ளே வந்து இதாகணுன்னா இந்த இடம் ஃபுல்லாக இந்த கடலோர பகுதியில் மழையை தொடங்கிடும். ஏன்னா ஈரப்பதமான காற்று தென்சீன கடல்லேருந்து உள்ளே வரும். அப்போ க்ளவுட்ஸ் எல்லாமே என்ன செய்யணும், இந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், இங்கே மழையை கொடுக்கும். அதை பாருங்கள் 26ஆம் தேதி பாருங்கள் நல்லா நீட்டாக எல்லாமே பாருங்கள் சீராயிரும், காற்று எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக சீராயிருச்சா. 26ஆம் தேதி ஆகலாம் மற்றும் ஒரு அதாவது தெற்கு அந்தமான் கிட்ட ஒரு புதிய சுழற்சி, அதுதான் நமக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மழையை தரக்கூடிய சுழற்சி தான். அதுக்கு வந்து எந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. அது நீட்டாக லோ லேட்யூடு தான். இப்போ பொதுவாக டிசம்பர் மாதம் ஃபுல்லாக லோ லேட்யூடாக சவுத் தமிழ்நாடு தான் ரெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐடி சீசன் டவுன் ஆயிரும். அந்த மான்சூன் டவுன் ஆகும்போது இந்த ஈக்குவேட்டர் ஒட்டி தான் வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதாவது இந்த இந்தோனேஷியாவிலேருந்து இந்த இலங்கைக்கு இடப்பட்ட பகுதியில். அது பார்த்திங்கன்னா அந்த மணி நேரங்களில் வந்து 27 28ஆம் தேதி பாருங்கள் அந்த சுழற்சி பாருங்கள் நல்லா அந்த சுற்றுதா பிராடா. இது வந்து 28 29ஆம் தேதி வாக்கில் இலங்கை அருகே வந்து 29 நைட்லேருந்து தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும். கனமழை முதல் மிக கனமழை அப்படின்னு பார்த்தா தென் கடலோர மாவட்டம் டெல்டா பகுதியில், அதாவது டிசம்பர் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 4ஆம் தேதி இடப்பட்ட பகுதியில் கனமழை வந்து மிக கனமழை பதிவாகும். ஏன்னா டிசம்பர் 30ஆம் தேதியெல்லாம் இலங்கையை நெருங்கி இலங்கைக்கிட்டே ஸ்டால் ஆகும். அதை நின்று ஒரு 3 டேஸ் அங்கேயே ரெயினை கொடுக்கும். இலங்கைக்கிட்ட நின்று ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அந்த கடலோர பகுதி முழுவதும் நல்ல மழை கொடுக்கும். உள் மாவட்டங்கள் கூட கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டத்தில். அது அப்படியே அரபிக்கடலுக்கு போயிடும். அப்போ திருப்பி மழை வாய்ப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நமக்கு இந்த க்ளவுட்ஸ் அண்ட் ப்ரெசிபிடேஷன் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் உங்களுக்கு. பாருங்களேன், இப்போ அதுக்கு க்ளவுட்ஸ் இங்கே இருக்குது. 29ஆம் தேதி அந்த சிஸ்டத்தோட ப்ரெசிபிடேஷன் க்ளவுட்ஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள் உங்களுக்கு அந்த பேண்டை ஆச்சுக்கிட்ட அந்தமான் கிட்ட பாருங்கள் ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்கா, உங்களுக்கு இது ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் தான். உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் தான். இது வந்து ஃபர்தராக இங்கே வரும்போது இன்டென்ஸ் ஆனால் இந்த க்ளவுட்ஸ் இன்னும் அதிகமாகும். ஈரப்பதம் ஃபுல்லாக அதிகமாகி உங்களுக்கு மழையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இதுதான் அப்போ மழை வாய்ப்பு திருப்பி தமிழகத்துக்கு எப்போ அப்படின்னா 25 26ஆம் தேதி ஒரு மழை அந்த சிஸ்டம் போய் ரிட்டன் வந்து மழையை கொடுக்கும். 29ஆம் தேதி ஒரு 27ஆம் தேதி ஒரு புதிய தாழ்நிலை உருவாகும் இந்தோனேசியா கிட்ட. அது இலங்கை கிட்ட 30ஆம் தேதி நகர்ந்து வந்து அங்கே 3 டேஸ் ஸ்டால் ஆகி நின்று ஒட்டுமொத்த தமிழகம் மற்றும் கடலோர பகுதி கனமழை மிக கனமழை கொடுக்கும். ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இந்த புதிய தாழ்நிலை 26ஆம் தேதி ஒரு தாழ்நிலை இருக்கும். இது வந்து 26ஆம் தேதி இப்போ உள்ளது வந்து அது வலுவிழந்துடும். 26ஆம் தேதி வலுவிழந்து அது ஈஸ்டர்ஸை தொடக்கி வச்சுட்டு போயிடும். வடகிழக்கு காற்றை மறுபடியும் இது பண்ணி விட்டு போயிடும், ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிடும். நமக்கு அந்த 26ஆம் தேதி நமக்கு காலையில் எப்படி மழை இருக்கும், அப்புறம் வெயில் அடிக்கும். வடகிழக்கு டைமில் வடகிழக்கு காற்று வீசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கோஸ்டரில் காலையில் ரெயின் இருக்கும், மதியம் வெயில் அடிக்கும், திருப்பி நைட்டு ரெயின் இருக்கும். அந்த மாதிரி லோ க்ளவுட்ஸ் வந்து அங்கங்கே ரெயினை கொடுத்து விட்ருக்கும். அதுக்கப்புறம் புதிய தாழ்நிலை உருவாகி மழையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் 29ஆம் தேதிக்கு அப்புறம்.
சரிங்களா? இதுதான் இப்போ உள்ள தகவல். ஏதேனும் பாதையில் மாற்றம் இருந்தால் நிச்சயமாக தெரிவிக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு வானொலியில் சந்திப்போம்.